ஒரு படத்தில் ரஜினி சொல்லுவார், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். வசனகர்த்தா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எழுதின வசனங்கள். சிங்கம் எப்போவுமே கூட்டத்தில் தான் இருக்கும், புலி தான் சிங்களாகும். இது இப்போ பேசிக். அதனால் இவர் சிங்கம் உதாரணம் சொன்னது, முறத்தில் அடித்தா தோர்த்தி ஓடி போயிடும் சிங்கம், அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக இது ஃபெரோஷியஸாக கூட. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் புலியை விட சிங்கத்தை வச்சு தான் அந்த காலத்தில் சர்க்கஸாக பரசுராம் லயன் சர்க்கஸ்ன்னு தம்பி, டைகர் சர்க்கஸ்ன்னு வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஆப்பிரிக்க காடுகளில் புலிகள் கிடையாது, சிங்கம் தான் இருக்குது. இந்திய காடுகளில் தான் புலிகள். இந்தியா ஒரு இடத்துல தான் புலி சிங்கம் ரெண்டு இருக்கிறது. குஜராத்தில் மாத்திரம் தான் சிங்கம் இருக்குது, வேறு எங்கேயுமே சிங்கம் கிடையாது. மற்ற ஈஸ்ட் இதெல்லாம் சைனா கீனா எல்லா இடத்துலையுமே புலிகள் தான். அதனால் அவருக்கு இந்த விஷயத்தை சொல்லி அடுத்த தடவை பேசும்போது நான் புலி அப்படின்னு சொல்லி அவருக்கு எழுதி அந்த வசனகர்த்தாவுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அந்த உங்களுக்கு நல்ல பழக்கம் இது போட்டிருக்கு, அதனால் அவங்களுக்கு சொல்லுங்கள், புலின்னு போட சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன், பாவம் நல்ல பையன், சின்ன பையன். விஜயகாந்த் அவர்களை அண்ணன் சொல்கிறாரு சார். இப்போ அதுக்கு சீமான் அவர்களும் சரி, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பதில் கொடுத்துருக்குறாங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஜெயலலிதா அவர்கள் கூட நின்றுட்டு இப்போ என்ன அண்ணன் அப்படின்னு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அதெல்லாம் வேற இருக்கலாம். அரசியலில் நீங்கள் அவர் சொல்கிற கட்சிக்கு நான் போகணுங்கிற அவசியம் கிடையாது.